மயிலாடுதுறை அருகே விபத்தில் காயமுற்று ஆம்புலன்ஸில் ஏற்றி வரப்பட்ட இளைஞரின் தலை ஸ்ட்ரெச்சர் அடியில் சிக்கிக் கொண்டு சுமார் 1 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் மீட்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா எலந்தக்குடியை சேர்ந்தவர்கள் கல்லூரி மாணவர்களான முகமது ஷாஜித் மற்றும் முகமது ரியாம். இவர்கள் மதுபோதையில் இருசக்கர வாகனத்தில் நல்லாடை காவல் சோதனை சாவடி அருகே சென்று கொண்டிருந்தனர். அப்போது திருப்பத்தில் விபத்து ஏற்பட்டு இருவரும் காயமடைந்தனர். இந்நிலையில் போலீசார் இருவரையும் மீட்டு நல்லாடை தனியார் சமூக நல அறக்கட்டளை இலவச ஆம்புலன்ஸில் ஏற்றி மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். ஆம்புலன்ஸில் முகமது ரியாம் ஸ்ட்ரெச்சரிலும் முகமது ஷாஜித் அமர்ந்தும் வந்துள்ளார். மயிலாடுதுறை அரசு மருத்துவமனை உள்ளே வந்த ஆம்புலன்ஸ் புறநோயாளிகள் சிகிச்சை பிரிவு பகுதிக்கு திரும்பிய போது ஆம்புலன்ஸிலிருந்து முகமது ஷாஜித் கீழே சாய்ந்து விழுந்தார். அப்போது அவரது தலை முகமது ரியாம் படுக்க வைக்கப்பட்டிருந்த ஸ்ட்ரெச்சருக்கு அடியில் சிக்கிக் கொண்டது. மருத்துவமனை ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் மீட்க முயன்றும் பலனளிக்காததால் மயிலாடுதுறை தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் போராடி ஸ்ட்ரெச்சரை கட் செய்து முகமது ஷாஜித்தை பத்திரமாக மீட்டனர்.